Hello everyone, most requested topic in the LangChain concept தான். இந்த LangChain and its family காகவே நான் ஒரு playlist create பண்ண போறேன். மறக்காம entire playlistம் பாருங்க. LangChain and its family பத்தி clear-ஆ தெரிஞ்சுக்கோங்க. So first நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா LangChain and its family-யோட overview பார்க்க போறீங்க. As a second video-வா நம்ம dedicated-ஆ LangChain பத்தியும் அதோட components பத்தியும் plus அதோட hands-on சேர்த்தே டிஸ்கஸ் பண்ண போறோம். Third video-ல LangGraph பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் same with hands-on-ஓட. Fourth வீடியோல LangSmith பத்தி பார்க்க போறோம். இந்த ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு hands-on-ஓட வரப்போகுது. So first we'll get started with what is LangChain. இந்த LangChain கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு போரிங்கான டெக்னிக்கல் டர்ம்ஸ் இல்லாம ஒரு வீடு எப்படி கட்டுவோமோ அந்த வீட்டு எக்ஸாம்பிளை வச்சு இந்த என்டையர் LangChain-ஐயும் இந்த LangChain ஃபேமிலியும் மாஸ்டர் பண்ணிடலாம். LangChain அப்படின்ற ஒரு டாபிக் ஒரு AI அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கும் அதோட சேர்த்து AI ஏஜென்ட் அப்ளிகேஷனை கிரியேட் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஃப்ரேம்வொர்க். LangChain can be compared with building materials. ஒரு வீடு கட்டுறதுக்கு பிரைமரி ரிசோர்சஸ் இருக்கு. அதே மாதிரி தான் ஒரு AI அப்ளிகேஷனை பில்ட் பண்றதுக்கு LangChain-லயும் சில பிரைமரி ரிசோர்சஸ் வச்சு ஒரு AI அப்ளிகேஷனை பில்ட் பண்ண முடியும். பில்டிங் மெட்டீரியல்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிமெண்ட், வாட்டர், அக்ரிகேட், பிரிக்ஸ்ன்னு இருக்கு. அதே மாதிரி தான் LangChain-லயும் டூல்ஸா LLM இருக்கு, ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் இருக்கு, செயின் இருக்கு, மெமரி இருக்கு, AI ஏஜென்ட் இருக்கு, ரேக் அண்ட் லாட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் இருக்கு. நோ வரிஸ், நெக்ஸ்ட் வீடியோல இந்த LangChain டூல்ஸை வச்சு தான் எப்படி ஒரு AI அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போறோம் hands-on-ஓட உங்களுக்கு நான் காட்ட போறேன். இப்போ நம்ம செகண்டா LangGraph பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இங்க LangGraph ஒரு ஹவுசிங் பிளான் மாதிரி ஆக்ட் ஆகுது. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா LangChain-ஓட பர்பஸும் LangGraph-ஓட பர்பஸும் அது ரெண்டோட ரிலேஷனும் தெரியாதவங்க என்கிட்ட கேட்கிற ஒரு கொஸ்டின், மேம் என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு LangChain யூஸ் ஆகுமா இல்ல LangGraph யூஸ் ஆகுமான்னு தான். இந்த கேள்வியை நான் எதோட கம்பேர் பண்றேன்னா, மேம் நான் வீடு கட்டுறதுக்கு மெட்டீரியல்ஸ் மட்டும் போதுமா இல்ல ஹவுசிங் பிளானும் வேணுமான்னு கேட்கிற மாதிரி தான். பட் ஒன் திங், இவங்க கேட்கிற கேள்வி கரெக்ட் தான், பட் ஆன்சர் ஃபுல்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த சினாரியோ. ஃபர்ஸ்ட் சினாரியோ, உங்களுக்கு ஒரு சிங்கிள் ரூம் மட்டும்தான் போட போறீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஹவுசிங் பிளான் தேவையில்லை. லிட்ரலி சேம், நீங்க AI அப்ளிகேஷன்ல ஒரு டாஸ்க் மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கும் LangGraph தேவையில்லை. செகண்ட் சினாரியோல ஈவன் நம்ம 1 BHK ஹவுஸ் பில்ட் பண்ணோம்னா கூட ஹவுசிங் பிளான் இல்லாம ஸ்டார்டே பண்ண மாட்டோம். பிகாஸ் ஹவுசிங் பிளான்ல ரொம்ப கிளியரா தெரியும் வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே எங்க கிச்சன் வரப்போகுது, எங்க ஹால் வரப்போகுது, எங்க பெட்ரூம் வரப்போகுதுன்னு. அப்பவே நம்மளுக்கு பிடிக்கலன்னா எந்த ஒரு லாஸுமே இல்லாம பிளானை சேஞ்ச் பண்ணிட்டு ஃபைனல் ஆனதுக்கு அப்புறமே நம்ம வீடு கட்டிக்கலாம். இங்க ஹவுசிங் பிளான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே உங்க வீடு எப்படி அமைய போகுது அப்படின்ற ஒரு வியூவை கொடுக்குது. இதே மாதிரி தான் LangGraph-ம் ஒரு AI அப்ளிகேஷன் எப்படி ஒரு ஏஜென்ட் இன்னொரு ஏஜென்ட் கம்யூனிகேட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஓவர்வியூ கொடுக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு காம்ப்ளெக்ஸான டாஸ்க் நம்ம AI அப்ளிகேஷன் பண்ண போதுன்னா கண்டிப்பா நிறைய டூல்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணும், நிறைய ஃப்ளோஸ் இருக்கும். அது எல்லாமே ஒரு கிராஃப் டைப்ல அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்கேஸ் அந்த கிராஃப்லயே நம்மளுக்கு இந்த பார்ட் செட் ஆகாது, இந்த மெத்தட் செட் ஆகாதுன்னு முன்னாடியே தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், டிப்ளாய்மெண்ட்க்கு முன்னாடியே எல்லா சேஞ்சஸும் பண்ண முடியும். So far LangChain ஒரு பில்டிங் மெட்டீரியல் மாதிரி ஹவுசிங் பிளான் இருந்துச்சுன்னா அந்த வீடை நல்லா கட்டலாம். அதே மாதிரி தான் நீங்க வெறும் LangChain யூஸ் பண்ணி மட்டுமே உங்களால AI அப்ளிகேஷன் பண்ண முடியும். நீங்க LangGraph-ஓட சேர்த்து அந்த LangChain-ஐ யூஸ் பண்ணி மியர்ஜ் பண்ணி இன்டகிரேட் பண்ணும்போது தான் ஒரு கண்ட்ரோலபிள் லாஸ் மினிமம் AI ஏஜென்ட் அப்ளிகேஷன்ஸை ஈஸியா பில்ட் பண்ண முடியும். இனிமேல் உங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு LangChain-ஆ இல்ல LangGraph-ஆன்னு கொஸ்டின் வரும்போது மோர் தென் ஒன் டாஸ்க்கு மேல பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னா கண்டிப்பா LangGraph-ஓட இன்டகிரேட் பண்ணி பண்றது தான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. LangChain-க்கு இருக்கிற மாதிரியே LangGraph-க்கும் பிரைமரி காம்போனன்ட்ஸ் இருக்குங்க. அது என்னன்னா நோட், எட்ஜ், ரவுட்டர், கண்டிஷனல் எட்ஜஸ். இது நாளோட ஒர்க்கிங் பிரின்சிபல் உங்களுக்கு புரிஞ்சாதான் நீங்க பில்ட் பண்ண போற அந்த LangChain அப்ளிகேஷனை இந்த LangGraph-ஓட இன்டிகிரேட் பண்ணி ஒரு கோடா உங்களால எழுதி அந்த அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ண முடியும். LangChain ஃபேமிலியில நம்ம தேர்டா பார்க்க போறது LangSmith. எப்படி ஒரு ஹவுஸ் பில்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு சைட் சூப்பர்வைசர் ஆர் சைட் இன்ஜினியர் வேணுமோ த சேம் பர்பஸ் தான் இந்த AI அப்ளிகேஷனை பில்ட் பண்றதுக்கு LangChain நம்மளுக்காக ப்ரொவைட் பண்ண சர்வீஸ் LangSmith. So as of now LangChain யூஸ் பண்ணி
ஒரு அப்ளிகேஷனை நம்ம செட் பண்ணிடுறோம். அதை லேண்ட் கிராஃபோட மேப் பண்ணி ஃப்ளோலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறோம். அது எக்ஸிக்யூட் பண்ணும்போது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அந்த கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்றத நம்ம லேண்ட் ஸ்மித்தோட இன்டெகிரேட் பண்ணோம்னா ஈஸியாக ஒரு ஓவர்வியூவில் நம்ம நீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஃப்ளோ பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஏஐ அப்ளிகேஷனில் ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா அந்த இன்புட் கரெக்டாக பாஸ் ஆகி எக்ஸிக்யூட் வந்திருக்கா, இல்லை ஊடையிலேயே ஏதாவது ஸ்டக் ஆயிருக்கான்றத நீங்கள் கோடு ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் லேண்ட் ஸ்மித் இன்டெகிரேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரு யூஆர்எல் கொடுக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களோட அப்ளிகேஷன் கொடுத்த இன்புட் எந்த இடத்துல ஸ்டக் ஆயிருக்கு, இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சான்னு. மோரோவர் சுருக்கமாக சொல்லணும்னா, நம்மளோட அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும்னா உங்கள் அப்ளிகேஷனை லேண்ட் ஸ்மித்தில் இன்டெகிரேட் பண்ணியிருந்தா போதும். ஈஸியாக நீங்கள் ரிவ்யூ பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரொடக்ஷன் லெவலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு லேண்ட் செயின், லேண்ட் கிராஃப் அண்ட் லேண்ட் ஸ்மித் மூலியமாக தான் ப்ரொடக்ஷன் லெவல் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண முடியும். Let's conclude this video. As of now, we have discussed what is LangChain and LangChain ஓட டைப் பற்றி பார்த்துருக்கோம். LangChain is for building materials, land graph acts as a housing plan, and land smith act as a site supervisor or site engineer. So ஒரு AI or AI agent based application build பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த LangChain-யும் அதோட LangChain ஃபேமிலியையும் பக்காவா நீங்க மாஸ்டர் பண்ணணும். அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு AI அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும் மட்டும் நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க number of AI agent based applications நிறைய கிரியேட் பண்ணலாம், அதுவும் ப்ரொடக்ஷன் லெவல்ல. இப்போ டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஏஐ பேஸ்டு எல்லா கான்செப்டையும் வித் ஹேண்ட்ஸ் ஆனோட கிளாரிட்டியோட நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஏஐ ஜெர்னியை என் கூட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், வி ஆர் ப்ரொவைடிங் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். பியூரா உங்களுக்கு ஒரு ஏஐ பேஸ்டு சொல்யூஷன் ஒரு அப்ளிகேஷனுக்கு எப்படி கொடுக்கணும், எங்க முடிக்கணும், என்னென்ன டூல்ஸ் வரும், என்னென்ன கான்செப்ட் எப்படி ஆக்ட் ஆகும், பிளஸ் ரியல் டைம் அப்ளிகேஷன் அந்த இண்டஸ்ட்ரி ரெலவெண்ட் அப்ளிகேஷன்ஸோட உங்களுக்கு நாங்கள் மென்டர்ஷிப்போட ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் ஜெர்னியை என் கூட இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா நான் உங்களுக்காக ஒரு 2 hours வெபினார் கண்டக்ட் பண்ணுறேன். அந்த ஃப்ரீ வெபினாருக்கு ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அந்த வெபினாரோட எண்டில் நீங்கள் என் கூட 1-to-1 கால் புக் பண்ணி உங்களுக்கான கஸ்டமைஸ்ட் ஏஐ கரியர் பார்த்து என் கூட வாங்கிக்கலாம். வெபினாரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. எங்க மென்டர்ஷிப்ல படிக்கிற எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே 50+ மேல GitHub repositories இருக்கு, which really tells that we are into industry relevant training. நெக்ஸ்ட் வீடியோல LangChain-உம் அதோட டூல்ஸும் எப்படி யூஸ் பண்ணணுன்ற ஒரு ஹேண்ட்ஸ் ஆனோட பார்க்கலாம். தேங்க்யூ.